பாருங்கம்மா, இன்றைக்கி நம்ம பூரி மசாலா செய்யலாம். இப்போ கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி பூரி மசாலா தாங்க செய்ய போகிறோம். கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிட்டோங்க. இப்போ கடுகு நாலு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து பாருங்கள், கடுகு நல்லா வச்சிருச்சு. இந்த டைம் வந்து சோம்பு நாலு போட்டுக்கிட்டு பெரிய வெங்காயம் பாருங்கள், பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாங்க. இந்த டைமில் பூண்டு பாருங்கள், ஒரு 5 பல் இடித்து எடுத்துருக்கேன். அதை சேர்த்து இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து பாருங்கள், பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினா இதுக்கு தான் நம்ம தக்காளி 2 சேர்த்துக்கலாங்க. தக்காளி 2 சேர்த்து பாருங்கள், தக்காளி சேர்த்துட்டோங்க. இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கலாங்க. இது நல்லா வதங்குற பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இது கூடயே தேவையான அளவு பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு போடுறதுனால வாயுங்க. இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க. மஞ்சள் பச்சை வடை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இதில் பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். இதை நல்லா நைஸாக ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவு நைஸாக அரைச்சிக்கிட்டோங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி மிக்ஸியில் நுரடி வச்சுட்டா கல் கெட்டி ஆகாமல் உருண்டை ஆகாமல் அப்புறம் நைஸ் ஆகிடுச்சு. நம்ம கையில் கூட கரைச்சிக்கலாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கிண்டி ஊற்றுங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மறுபடியும் இது கூடயே ஆட் பண்ணிடலாங்க. இது பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுருக்கோம், மசிச்சு தான் போட போகிறோம். அது போட்டால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. இதெல்லாம் பொட்டுக்கலை கொதிக்க கொதிக்க வந்து கெட்டி ஆகிடும், கல் மாதிரி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தேவையான அளவு சேர்த்துங்க. இப்போ பாருங்கம்மா, மசாலா நல்லா பிடிச்சி பாருங்கள், கெட்டி ஆகிற மாதிரி ஆகுது. இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் உரித்து மசிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், போட்டாச்சு. இது போட்ட உடனே நான் கொஞ்சம் கரம் மசாலா நாங்கள் வீட்டிலேயே அரைச்சதுங்க, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கம்மா, இந்த அளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு. இந்த பதம் இருக்கக்குள்ளேயே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக வரைக்கும் வச்சிங்கன்னா இதுக்கு ஆற வந்து நல்லா கல் மாதிரி ஆகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கக்குள்ளேயே இறக்கலாம். இந்த இறக்க கொட்டையும் கொத்தமல்லி தழை பண்ணி சேர்த்து இறக்கிட்டுங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய பூரி மசால் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.